அஸ்வஸ்ம கொடுப்பனவில் குழப்பம், வறிய மக்களுக்கு புதிய சுமை உருவாக்கும் நிலை. சித்திரை புத்தாண்டுக்காக அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மேலதிக விசேட கொடுப்பனவின் போது தவறுதலாக இரட்டை கொடுப்பனவு வழங்கப்பட்டதை நலன்புரி நன்மைகள் சபை நேற்று ஒப்புக்கொண்டுள்ளது. இரு தரப்பு கோப்பு ஒரு முறை பதிவேற்றம் செய்யப்பட்டமையே இதற்கு காரணம் என சபையின் தலைவர் நிமல் கொத்துலாவல தெரிவித்துள்ளார். இது குறித்து நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தவறு கண்டறியப்பட்டவுடன் வங்கிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. எனினும் அதற்கு முன்னதாகவே 49,759 பயனாளர்களின் சுமார் 24,87,95,000 ரூபாவை வங்கி கணக்குகளிலிருந்து பெற்றுள்ளனர். தவறுதலாக வழங்கப்பட்ட இந்த மேலதிக தொகை பயனாளிகளின் மே மாதத்திற்கான கொடுப்பனவிலிருந்து கழிக்கப்படும். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விளக்கத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஃப்ரிப் லோயர்ஸ் அமைப்பு சுமார் 5,000 லட்சம் ரூபாய் அரசு நிதி முகாமைத்துவ கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டு மக்களின் கைகளுக்கு சென்றுள்ளதாகவும் திரைசேரி நிதி ஒழுக்கமற்ற ஒன்றாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. வறிய மக்கள் ஏற்கனவே அந்த பணத்தை செலவு செய்துள்ள நிலையில் இந்த மாத கொடுப்பனவில் முழு தொகையும் மறைவிடுவது அவர்களை போசனை மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளும் என்று அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறான தவறுகள் மற்றும் ஊடுருவல் மூலம் மக்களின் வரி பணம் ஆவியாவதை தடுக்க திரைச்சேரியை சிரேஷ்ட அரசு அதிகாரி ஒருவரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என ஃப்ரிப் லோயர்ஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது.